ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிளெயின் கேக் எப்படி டேஸ்டியாக வீட்டிலே பண்ணுறது, அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு கப் அளவு ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவு மைதா, அதாவது 1/2 kg எல்லாமே. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ், 3 முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளெயின் கேக் எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். வாங்க நம்ம செய்முறைக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 3 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. பார்த்து உடச்சி ஊற்றுங்க. மேலே இருக்க ஓடு விழக்கூடாது, அதனால் பார்த்து மெதுவாக உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம பீட் பண்ண போகிறோம் பிளெயின் கேக்காக. நீங்கள் முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணி நொற மாதிரி வர வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கேக் சாஃப்ட் தரும். ஸோ கிட்டத்தட்ட 15 நிமிஷமாவது நீங்கள் பீட் பண்ணி தான் ஆகணும். கையால் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை பீட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நமக்கு ஒரு நொற மாதிரி ஒரு சாஃப்ட் கொடுக்கும் முட்டையில். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். கண்டிப்பாக பேக் ஆகணும், நல்லா சாஃப்டாக வரணும்னா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மெட்டீரியல் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ எவ்வளோ நமக்கு எழும்பி வரும் பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எக்கு பாருங்கள் எவ்வளோ அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அப்படியே எக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் அடைச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஐசிங் சுகர் சேர்க்க போகிறோம். இந்த சுகர் அந்த எக்கில் கரையிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைஞ்ச பிறகு நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் ஸ்டார்டிங்கில் சொல்லலை, இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் ஒரு பக்கமாக தான் நீங்கள் எந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைடே தான் நீங்கள் கலக்க ஆரம்பிக்கணும். டபுள் சைடில் நீங்கள் கலக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஆனால் ஒரு சைடு மட்டும்தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி பண்ணுங்கள். இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைடு தான் நீங்கள் இனிமேல் கடைசி வரைக்கும் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள், ஒரு சைடு தான் பண்ணுறேன். இந்த டயத்தில் கொஞ்சம் வாட்டர் வேணுன்னா நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக்கிங்க்கு நம்ம ரெடி ஆயாச்சு. நான் பேக் பண்ணுறதுக்கு அலுமினியத்தில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம். இது இது பேக் பண்ணோன்னா டக்குன்னு நமக்கு குக் ஆகும். நீங்கள் வேணும்னா எந்த வெசில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே ஓல்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. புது வெசில்ஸ் எடுக்காதீங்க, எடுத்திங்கன்னா வீணாயிடும். இப்போ பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கணும். ஊற்றும் போது பாருங்கள் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த பதம் உங்களோட கேக்கோட மாவு ரெடியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சைடில் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பபுள் ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ மேலே ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக லாக் கொடுக்குறேன். இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். சீக்கிரமாக ஹீட் ஏறும் அலுமினியம், அதனால நான் அலுமினியம் எடுத்து யூஸ் பண்ணுறேன். பழைய பாத்திரமாக பண்ணுங்கள், இல்லைனா வேஸ்ட் ஆகும் பேக்கிங்க்கு. புதுசாக எந்த ஒரு விசிலும் யூஸ் பண்ணிடாதீங்க. குக்கருக்குள்ளே நான் உப்பு போட்டு 1/2 hour ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே கேக்கை செட் பண்ணுறேன். 40 நிமிஷத்தில் நம்ம கேக் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட கேக் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு ஒரு 1/2 hour ஆற வச்ச பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேக் சூப்பராக வெளில வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கேக் கிடைக்கும். பார்த்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். நமக்கு தேவையில்லாததெல்லாம் ஒரு நைஃப் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கட் பண்ணும் போதே எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட கேக்கோட ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றத பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக உள்ளே போகுது பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேக். அதுவும் குக்கரில் செஞ்சு நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு அவன்லாம் தேவையே இல்லை, ஜஸ்ட் குக்கரே போதும். எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு கேக் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஹனி போட்டு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஹனி யூஸ் பண்ண போகிறேன். ஹனி யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து மேலே ஃபுல்லாக வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்களே ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மளோட plain கேக் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு வரலாம். இதுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து ஐசிங் சுகர் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.